வாலிபர்களே சார்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு வாலிபர்கள் தேவை, நடிகர்களுக்கு வாலிபர்கள் தேவை, எந்த துறையிலும் இன்றைக்கு வாலிபர்கள் தேவை. உலகம் இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் புதிய புதிய இளம் தலைமுறை இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் கொடியேற்றி பறக்கிறார்கள். அது ஊடகத்துறையா இருக்கலாம், சினிமா துறையா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம். சமீபத்தில் ஒரு 16 வயது நிரம்பின ஒரு இளம் வாலிபன் இந்திய கிரிக்கெட் அணியிலே ஒரு அபார பந்து வீச்சாளராக மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார். ஒரு 16 வயது வாலிபன். அதே போல நீச்சலிலும் சரி, செஸ் போட்டியிலும் சரி, இன்றைக்கு உலகம் இந்த வாலிபர்களை பல விதங்களே பயன்படுத்துகிறது. ஆண்டவருக்கு தேவை இளைய சமுதாயம். அன்பான தாய் தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்த்திருக்கிறீர்கள்? சிறு வயதிலேயே மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன் என்ற செய்தியை சொல்லியிருப்பேன். எஜுகேட் யுவர் சில்ட்ரன், ஸ்பிரிச்சுவல் எஜுகேட்டிவ். இரண்டாவது, இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணுங்கள். மூன்றாவது, என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். திரும்ப சொல்லுகிறேன், எஜுகேட் சொல்ல உலக பிரகாரம் எஜுகேட் அல்ல, வேதத்தின்படி எஜுகேட் யுவர் சில்ட்ரன். இரண்டாவது, இவாஞ்சலைஸ். யாரையோ ஆதாயம் பண்றீங்க, ஒரு சொந்த பிள்ளை ஆதாயம் பண்றீங்களா? ஒரு பெரிய கேள்வி. இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன். மூன்றாவது, என்கரேஜ். அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். திருமறை அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை அன்பானவர்களே இளைய சமுதாயம். திரும்ப சொல்லுகிறேன், அது ஒரு அசட்டை பண்ணப்படுகிற ஒரு பருவம் அல்ல. It should not be despised. இன்றைக்கு அநேகர் இப்படி நினைக்கிறாங்க, அந்த பையனுக்கு என்ன தெரியும், அந்த பையனுக்கு என்ன தெரியும். இல்ல, ஆண்டவர் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் அவர் கனம் பண்ணுகிறார். அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாலிபனே, உன் வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகிற நினை. வாலிபம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பருவம். யூத் இஸ் an opportunity. அது ஒரு பெரிய வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கை. யூத் இஸ் an opportunity. With Christ is a reality. இயேசுவோடு கூட அதை நீங்கள் செய்தால் அது மெய்ப்பொருளாய் மாறும். For you is an opportunity. திரும்ப சொல்லுகிறேன், வாலிபம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தாவிட்டால் அந்த வாழ்க்கை திரும்ப வராது. என் அன்பான வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் ஆரம்பத்தில் சொன்னது போல வாலிபர்கள் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் திரள் திரளாய் ஒரு நடிகனுக்கு பின்னாக யாரோ ஒரு பின்னாக ஓடிக்கொண்டிருக்க